ரெக்கார்டை போட்டாச்சு. நேற்று நம்ம ஆக்ஷன் எல்லாம் பார்த்தோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சின்ன இமேஜ், அதையே நம்ம எப்படி பாடி ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரெஜிஸ்டரேஷன் ஒர்க்கில் எப்படி பாடி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஒரு சட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு பாடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் ரெஜிஸ்டரேஷன் ஒர்க்கில். அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். நான் இந்த இமேஜே எடுத்துக்கலாம். அது ஏன்னா நம்ம கிளைண்ட்டோடது எடுத்தோம்னா ஏதாவது இதாக இருக்கும், அதனால நான் பர்சனலோடதே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜே எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் குவாலிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இமேஜை நம்ம ஒரு குவாலிட்டி கொண்டு வந்து வச்சிருப்போம். அதெல்லாம் எப்படிங்கிறத ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துட்டாங்க, சரிங்களா? இந்த இமேஜுக்கு எப்படி வேற ஷர்ட்டோ இல்லை கோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்காங்க. இப்போ இது வந்து ஒரு A4 சைஸ் வச்சுக்கிறேன். A4 சைஸ்னா என்ன, 12:8, 200 ரெசல்யூஷன் வச்சுக்கலாம் போதும். பின்னாடி ஒரு கலர் கொடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு கலர், லைட் ப்ளூ அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ட்ராக் பண்ணி போடுறது என்னன்னு கேட்டிருந்தீங்களா, ஒன்றும் இல்லை. இது இப்படி இழுத்து இப்படி வச்சிங்கன்னா வந்துடும், சரிங்களா? மூவ் டூல் வச்சுட்டு இந்த ரெண்டையுமே இப்படி வச்சுக்காங்க. மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இதையே இப்படி வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த இமேஜ் மேலே வச்சிங்கன்னா வந்துடும். அவ்வளவுதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜ் இருக்கா, இது வச்சுக்காங்க. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இமேஜை கட் பண்ணிடுங்க. பென் டூல் போட்டு கட் பண்ணுறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ ரீஸ்டரேஷன் ஒர்க்கில் வரும். இல்லைன்னா இமேஜினரி ஆர்ட் அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி பண்ணுவோம். கரெக்டாக நீட்டாக எடுத்துட்ருங்க. ஆல்ட்டு பிடிச்சி அப்படியே கட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஆல்ட்டு போட்டு ஃபெதர் 1 கொடுத்து டெலீட் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு 6x4 சைஸுங்க, சரிங்களா? நம்ம வச்சிருக்கிறது A4 சைஸு. இப்போ 6x4 சைஸில், 4x6 சைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்காங்க. ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்காங்க. ப்ளூ பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து மறுபடியும் இங்கே ட்ராக் பண்ணிடலாம், சரியா? பண்ணிவிட்டு நமக்கு இதில் ஒரு கோட்டு, இவருக்கு கோட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செட் பண்ண போகிறோம். இல்லை ஒரு ஷர்ட்டு, சரிங்களா? நான் இப்போ கோட் போட்டே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல நிறைய இமேஜ் எடுத்து வச்சிருக்கணும். கோட்டு சம்மந்தமாக பிஎஸ்டி ஃபைல்னு அடிச்சிங்கனாவே நிறைய எடுத்துகிட்டு வரும். எங்கன்னா யூடியூப்ல எல்லாம் கோட்னு அடிச்சிங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வரும். இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். எங்கிட்ட இருக்கிறத நான் ஈவினிங்கு அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃபைல் அப்லோட் பண்ணி எடுத்து தரேன். லிங்க் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. இந்த மாதிரி வருங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கோட்டு இது இருக்கும். அதில் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத எடுத்து வச்சு பண்ணணும். சாரி, இங்கே கொண்டு வந்திருக்கோங்க.
லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் போடுங்க. நெக்கு கரெக்டாக இருக்கணுங்க. நெக்கு கரெக்டாக அந்த கழுத்து கொண்டு வரும் பாருங்க. அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பெருசுப்படுத்திக்காங்க. அப்படியே நகர்த்திக்காங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இதை நகர்த்தினீங்கன்னா கரெக்டாக உட்காரு. கண்ட்ரோல், வெறும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த நெக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இங்கே நம்ம அதை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு போகுது. போதும் போதும். ஓகேவா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்க இப்படி இருக்கா? இதையும் வச்சுக்காங்க. இன்னொரு கோட்டை எடுத்து வைப்போம். இதே ஹைட் பண்ணிட்டு இன்னொரு கோட்டு. ஏன்னா ஒன்னே எடுத்து வச்சு ட்ரை பண்ண வேண்டாம். கரெக்டாக நம்ம நெக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா? அப்போ இதுவே வச்சுக்கலாம். இது என்ன ஒன்று தேவையில்லாத இந்த ஒயிட் ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே லேசர் டூல் போட்டு டெலீட் பண்ணிடலாம். டெலீட். அதே மாதிரி இது என்ன பண்ணுறேன்? டெலீட். இப்படித்தான் ஒருத்தருக்கு ஷர்ட் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காகுதுன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. அப்பா நீ உங்களுக்கே வேணும் கோட் சூட் போட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஎஸ்டி ஃபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க. சைடு ஆங்கிள்னா சைடு ஆங்கிள் வச்சுக்காங்க. இந்த ஃபைல் நான் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே நான் ஃபைல் அட்டாச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி வரேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. சப்போஸ் இல்லை எனக்கு இன்னும் நிறையா வேணும்னா யூடியூப்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு பிஎஸ்டி கோட்டு பிஎஸ்டி அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் எது வேணாலும் செட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள். ஓகே. இதில் சப்போஸ் சென்ட்ரா வந்து லைட் கலர் வேணும்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? இதுலேருந்து லைட் கலர் எடுத்துக்காங்க. ப்ரஷ் டூல் கூட எடுத்துக்காங்க. ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டோம். சென்டரா வச்சு சரிங்களா? சென்டரா வச்சு அப்படி லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாருங்க சென்டரில் மட்டும் ஒயிட் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக தெரியுதா? ரவுண்ட் ரவுண்டாக தெரிஞ்சதுன்னா பிளரில் போயிட்டு ஹுசைன் பிளர் கொடுத்துக்காங்க. அப்படியே பார்த்துக்காங்க. அவ்வளோதான். அவுட்டரில் பிளாக்கு, சென்டரில் மட்டும் இது. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த இமேஜுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கோட் மாட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது சேம் இதே இமேஜை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பாடி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய இமேஜ் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. நிறைய பாடி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வரும். பிஎஸ்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும். பாடி இமேஜஸ் பிஎஸ்டி. இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வருங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ இவங்களோடக்குள்ளே போயிட்டு ஒரு சில பேர் பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. அது என்னங்கிறத பாஸ்வேர்டு செக் பண்ணி அன்செட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒரு சில பேர் அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பிஎஸ்டி இருக்குது. இந்த பாருங்க. இந்த மாதிரி கோட் ஷூட்னா கோட் ஷூட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. பேக்கப் வச்சுக்காங்க. இதே மாதிரி பாருங்க. இந்த மாதிரி கண்ணீராஞ்சலி போஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நானும் அங்கிருந்து தான் எடுத்தது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல. என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டிசைன் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே இதெல்லாம் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை எனக்கு அப்படின்னா இதை போய் உடனே டைப் பண்ணி இது பண்ணி வச்சுக்காங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு பாடி இமேஜஸ் எடுக்கிறோம். நிறைய நம்மளோட இருக்குது. சப்போஸ் நீங்கள் பாடினா பாடி இமேஜஸ் மட்டும் இது பாருங்க. இந்த மாதிரினா இந்த மாதிரி மட்டும் இல்லை. ஒரு ஃபுல் ஸ்டாண்டிங்கோ ஒரு ஃபுல் சிட்டிங்கோடயே இருந்தாலும் கூட அதை எடுத்துக்காங்க. பாருங்க இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் எடுத்துக்காங்க. ஜென்ஸ் இது லேடிஸ் இந்த மாதிரி நிறைய இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். எனக்காவது ஒரு நாள் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பாருங்க. இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுக்காங்க.
எடுத்து வச்சுட்டு பாடி ஃபிக்ஸ் பண்ணி தலையை மாற்றிக்கலாம் நம்ம. உங்களுக்கு என்ன இமேஜஸுமே எல்லாமே கூகுள்லேயே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வேற ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இதுவும் கூட எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன். சரி, வேற இமேஜும் எடுப்போம் உங்களுக்கு. வேற இமேஜும் எடுப்போம். ஓகே, இந்த இமேஜஸ் இப்போ எடுப்போம். சரிங்களா? இந்த இமேஜஸ் ட்ராக் பண்ணி போட்டேன். இப்ப இந்த இமேஜஸ் அப்படியே எடுங்க. உட்காந்து சேரோடய எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம நெட்லேருந்து அப்படியே எடுத்துக்கிறது தான். ஏதோ ஒன்று சர்ச் பண்ணும்போது கிடைக்கும். அதை அப்படியே எடுத்துக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு பெருசு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இதை ஹைடு பண்ணிட்டு இந்த படத்தை இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல கட் பண்ணிடலாம். சரிங்களா? எனக்கு தலை தேவையில்லை, அதனால என்ன பண்ணுறேன், தலையை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எனக்கு தலை வேண்டாம், ஏன்னா வேற தலை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால டோட்டலாக கட் பண்ணிடுங்க சேரோட. நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு இமேஜ் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இதே இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று, பாடி வந்து ஒரு சில பேர் லீனாக இருப்பாங்க, ஒரு சில பேர் குண்டாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். பொறுமையாக கட் பண்ணுங்க. நிறைய இமேஜ் கட் பண்ண உங்களுக்கு கரெக்டாகிடும். இந்த நெளிவு சுழிவெல்லாம் கரெக்டாக வரணும். கரெக்டாக இந்த நெளிவெல்லாம் கரெக்டாக வரணும். பொறுமையாகவே பண்ணுங்க.
ஓகே. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அவுட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்னர் மட்டும் இருந்ததுன்னா இதுதான் டெலீட் ஆகுது. இப்போ அவுட்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் நமக்கு டெலீட் ஆயிடும். ஃபெதர் 1 கொடுத்து டெலீட். சரிங்களா? ஓகே. இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த இமேஜ். சரிங்களா? ஒரு டூப்ளிகேட் இருக்குது, ஒரிஜினல் வச்சிருக்கோம். ஸோ ஒரிஜினல் இருக்குதா, ஆனால் கலர் கரெக்ஷன் பார்த்துக்காங்க. எல்லோ டோன் ஏறி இருக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், கம் பண்ணிக்கணும். செலக்டிவ் கலர் வந்துட்டு எல்லோ வச்சுட்டு பாருங்க, அப்படியே கம்மி பண்ணிக்காங்க. லைட்டாக என்ன பண்ணுங்க, பிரைட்னஸ். ஏன்னா சட்டை நம்ம எடுத்துருவோம், அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு ரெட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். இது பண்ணோம்னா ரெட்டு ஜாஸ்தி ஆகுது, கம்மியாகுது பாருங்க. லைட்டாக வச்சுக்காங்க, ரெட்டு ரொம்ப வேண்டாம். ஓகே போதும். இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தலையை சூஸ் பண்ணிக்காங்க. தலை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்காங்க. ஓகே, இப்போ இருக்கட்டும். இந்த ஷர்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நமக்கு ஸ்கின் பார்ட் மட்டும்தான் வேணும். ஷர்ட் பார்ட்டை அப்படியே கட் பண்ணிடுங்க. டெலிட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இது ஏன் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்காங்க. பண்ணிட்டு இது எங்கே வரணுங்கிறத பார்த்துக்காங்க. கரெக்டாக இங்கே வரணும். இங்கே வரணும். இந்த தாடை வந்து எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த தாடைக்கு ஈக்குவலாக இதையும் வைக்கணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்காங்க. இல்லைன்னா கண்ட்ரோல் ஆர் ரூலர் போட்டு பாருங்க. ரூலர் போட்டோமா, இதையே இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுக்காங்க. இதுதான் தாடை. அதுக்கு ஈக்குவலாக இவரை கொண்டு வரணும். இவரோடது அப்படியே நகர்த்திக்காங்க. இந்த நெக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. ஓகே, 100% கொடுங்க. கழுத்து கொஞ்சம் கீழே வந்த மாதிரி இருக்குது, அதனால என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். கழுத்து கீழே வந்த மாதிரி இருக்குதா, கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஓகே வச்சுட்டு லைட்டாக என்ன பண்ணுறோம், எரேஸ் பண்ணிடுங்க. எரேசர் எடுத்து லைட்டாக சாஃப்ட் ப்ரஷ் எடுக்கிறோம். ஹார்ட் ப்ரஷ்ல இருக்குது. ஷார்ட் ப்ரஷ் பாருங்க, 200 300 இருக்குல்ல, அந்த ப்ரஷ் எடுத்துட்டு என்ன பண்ணணும், லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எரேஸ் பண்ணிட்டுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது போகணும்னா என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ஹெச். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆனால் கலர் கரெக்ஷன் பண்ணோன்னே இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இந்த கலரை அப்படியே வச்சுட்டு இப்போ பாடி செலக்ட் பண்ணிட்டு ஸ்கின் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸ்கின் எங்கெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மற்றதெல்லாம் வேண்டாம். அதாவது லேசர் டூல் பிடிச்சிட்டு அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறேன், அப்படியே கிளிக் பண்ணுங்க, கண்டினியூ ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போ இங்கேயுமே இங்கேயுமே இது பண்ணிட்டு அடுத்தது காடு. எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் கரெக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஃபெதர் வந்து இப்போ ஒரு 20 இல்லை 25 கொடுத்துக்கலாம். லைட்டாக என்ன பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணுறோம். முதல்ல பிரைட்னஸ் பாருங்க, பிரைட்னஸ் கொடுக்குறோம். இப்போ லைட்டாக இங்கே என்ன இருக்குது, ரெட் இருக்குதா, ரெட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த கலருக்கு ஈக்குவலாக இது மேட்ச் ஆயிடுச்சா. இது லைட்டாக என்ன ஒன்று இப்போ எல்லோ டோனு லைட்டாக. ஓகே, மாறிடுச்சுங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஃபேஸுக்கு வந்து லைட்டாக எல்லோ டோன், ஏன்னா ரெட்டு மட்டும் தான் இருக்குது. லைட்டாக எல்லோ டோன். இப்போ பாருங்க, இந்த கலரை மேட்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணும் இங்கே, ஏன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்காங்க. லாக் எதுக்குன்னா இந்த இடத்துல காது இருக்குது, அந்த பழைய படத்தோட காது இருக்குது. அது என்ன ஒன்று, லைட்டாக டச் பண்ணி விடணும். ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக நகர்த்தி விடுங்க, ரொம்பலாம் வேண்டாம். அது அப்படியே உள்ளுக்குள்ள வரும், கொஞ்சமாக அப்படியே. அவ்வளோதான், காது மாஸ்டர். இப்போ நீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு லேயரையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு லேயர் செயின் போட்டு கண்ட்ரோல் இ மெர்ஜ் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்க, ஒரே இது. இப்போ டூப்ளிகேட் ஒன்று எடுத்துட்டு லைட்டாக மறுபடியும் என்ன பண்ணுறோம், லைட்டாக கலர் கரெக்ஷனு, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கலர் கரெக்ட். அதே மாதிரி பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். இந்த எல்லோ ஏர் இருந்தது, இப்போ பாருங்க ப்ளூ ஏர்னு காட்டிக்கு பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. போதும். பார்த்தீங்களா? இப்போ நீட் ஆயிடுச்சா? இந்த டோனு இந்த டோனெல்லாம் ஈக்குவலாக ஆயிடுச்சு. சரியா? இப்போ இது என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிக்க. சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு என்ன செட் பண்ணணும், ஸ்டுடியோ பேக்ரவுண்டு நேற்று எப்படி செட் பண்ணோம் அதே மாதிரி செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், லைட்டிங். சரிங்களா? நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக இப்படி சன்னமாக இப்படி கொண்டு வந்துருக்காங்க, அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வரலாம். இப்படி கம்மி பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இங்கே இந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஷேடோஸ் அதிகமாக வரும் அந்த இடம். இந்த இடம் கட் பண்ணல பார்த்துக்காங்க, இங்கே லைட்டாக கட் பண்ணல. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேஜிக் டூல்லே போட்டுக்கலாம். ஓ, மேஜிக் டூல் போட்டால் ரொம்ப இதாகுது. மறுபடியும் பென் டூலே எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ரீஸ்டரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான். பாடி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் இப்படி தான். சரிங்களா? இப்போ நீட்டாக இது பண்ணியாச்சா? அடுத்தது பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் நேற்று சொன்ன மாதிரி தான், கூகுளில் போகிறோம், ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் போடுறோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் எதுவோ அதை எடுத்து வச்சிட வேண்டியது தான். லைட்டாக என்ன பண்ணுறோம், ஃபில்டரில் பிளரில். சரிங்களா? ரொம்ப உள்ள வேண்டாம், லைட்டாக கொடுத்துட்டோமா? இது வேற கலர் மாத்துறதுனா ஹியூ சேச்சுரேஷன் போயிட்டு கலரைஸ். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்காங்க. நான் பாருங்க லைட்டாக இந்த கலர் வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழே ஃப்ளோர். சரிங்களா? ஃப்ளோர் எனக்கு வேற வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்காங்க. காப்பி பண்ணிக்கிறேன். அதான் நிறைய வரும் உங்களுக்கு, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்காங்க. வச்சுட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்கே மோட் இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மைனஸ். ஓகே, இது கூட நல்லா இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக என்ன பண்ணணும், டார்க் கலர் பண்ணிடுங்க. இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற டார்க் கலரே எடுத்துக்குவோம். இங்க் பில்லர். சரிங்களா, இங்க் பில்லர் எடுத்துட்டு ஓகே. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், அடுத்தது ஷேடோஸ் கொடுக்கணும். லைட்டா நியூ லேயர் போட்டுக்கோங்க. ஷேடோஸ். போதும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், இப்போ இதுல இன்னொன்னு பண்ணலாம். ஸ்கிரீன் போடணும்னா சரிங்களா, அதுக்கு கர்டைன் போடுங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் சரிங்களா, கர்டைன். இதெல்லாம் நீங்களே புதுசு புதுசா கிரியேட் பண்ணலாம் ஒரு பேக்ரவுண்டை. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெச்டி இந்த மாதிரி இருக்கிற இமேஜா பார்த்து எடுத்துக்காங்க. ஓகே, நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். சேவஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, பிஎன்ஜியா தான் இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பில்லர்னு ஒன்று போடுங்க. ஒரு பில்லர் இந்த மாதிரி வுட் பில்லர் இருந்ததுன்னா பெட்டர் நமக்கு. அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து லைட்டை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். இதையும் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். இப்போ இதே மேலே கொண்டு போயிடுங்க, டாப்பில் கொண்டு போய் வச்சுக்காங்க. அப்புறம் மேஜிக் டூல் வச்சுட்டு இது டெலீட் பண்ணிடுங்க, ஏன்னா இது தேவையில்லை நமக்கு. ஃபெதர் 1 கொடுக்குறேன், டெலீட். ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணுறோம், இந்த செவுத்தோரமாக இங்கே இப்படி வச்சுக்காங்க சும்மா. சரிங்களா, ஒரு வீடு மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறோம். இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக டார்க் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ரொம்பலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த டார்க் வச்சுட்டு பாருங்க. அந்த டார்க் கொடுத்துருங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த இதை எடுக்கிறோம். இது கரெக்ட், இந்த ரெட் கலரில் இதை எடுத்தோம்னா கர்டன், அதை எடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஒன்றை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பேக்கில் கொண்டு போயிட்டேன் மேலே. கரெக்டாக இருக்கும், டைம் முடிய இருக்கும், இதாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரி புதுசாக கிரியேட் பண்ணினீங்கன்னா தான் யாருக்கிட்டையும் நம்ம கேட்க தேவையில்லை, நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கும். பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். இது நமக்கு லைட்டாக தெரிஞ்சா போதும், அதனால தான் அப்படி வச்சேன். இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் யூ. ரெட்டு வேண்டாம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேற கலர் வச்சுக்கலாம். ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. ரெட்டை, ரெட்டே போதும். சரிங்களா, ரெட்டே போதும். லைட் என்ன பண்ணுறோம், பிளர் மோர் கொடுத்துக்காங்க. சாரி, பிளர் மோர் மட்டும் கொடுங்க போதும். ஒரு ஒன்ஸ் கொடுத்துட்டு இது என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுத்துட்டேன், ரைட்லையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணீங்க, லைட்டாக தெரியுற மாதிரி வச்சுக்காங்க. அந்த பில்லர் மட்டும் லைட்டாக தெரியுற மாதிரி வச்சுக்காங்க.
ஓகே. இப்போ அதையவே மறுபடியும் என்ன பண்ணுறோம், டூப்ளிகேட் எடுத்துட்டோமா, அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுக்காங்க. கீழே அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருப்போம். இங்கே யாராவது ஃபோட்டோஸ் இது வேணும்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுக்காங்க, இல்லை வேற ஏதாவது கூட வைக்கிறனா வச்சுக்கலாம். இங்கே படங்கள் ஏதாவது வைக்கிறனா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட் பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், போட் எப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆ, அந்த இமேஜே உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. 81 MB வரும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகேவா? இது பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே படத்தை வச்சுட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களும் என்னன்னா நான் கொடுக்குற இமேஜை வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. சரி, இந்த மாதிரி இமேஜஸ்லையும் கூட நான் உங்களுக்கு அதுவும் அனுப்பிச்சுட்றேன். இது உங்களுக்கு இமேஜஸ், உங்கள் இமேஜஸ், அப்பா இமேஜஸ் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெக்கே பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி பண்ணணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டாக விட்டுருக்குமா, லைட் என்ன பண்ணுறேன் நான் டச் பண்ணி விட்டாரு. அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது லைட்டாக எடுத்தங்காட்டி அப்படியே பாருங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோணும், அந்த இடம் மெர்ஜ் ஆனதே தெரியக்கூடாது. ஓகே. இது நார்மல் ரீஸ்டரேஷன் ஒர்க்குங்க. சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். இதுக்கெல்லாம் சார்ஜ் நீங்கள் 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். 200 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம், டைம் பொறுத்து. அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதான் பார்த்து இந்த எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்காங்க. சரிங்களா? எல்லாமே தெரியக்கூடாது, பிசுறே தெரியக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாமே நீங்கள் என்ன டைப் பண்ணீங்கனாலும் இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ இந்த படங்கள் எல்லாமே நாங்கள் அப்படித்தான் பண்ணுது பாருங்க. இந்த படமெல்லாம் இருக்குதுங்களா, இதெல்லாமே நான் அப்படித்தான் பண்ணினேன். இவரோடது படம் மட்டும், இவரோடது மட்டும் ஃபுல்லாக கொடுத்தாங்க. இது இவரோடது தனியாக கொடுத்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். பாருங்க இந்த இது சரிங்களா, இவரோடது ஃபுல்லாக அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இவரோடது பார்த்தீங்கன்னா ஹாஃப் சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜஸ் சரிங்களா, இந்த இமேஜஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டு பேண்ட் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த மாக்கும் சேம் அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ஃபேஸ் மட்டும் நம்ம கட் அவுட் ப்ரோவில் போய் ஃபேஸ் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் அதுக்கு கட் அவுட் ப்ரோலேயே கிளியர் பண்ணி அந்த இமேஜஸ் கொண்டு வந்து வச்சு நம்ம நார்மலாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நார்மல் அப்புறம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம், கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி ப்ளைன் பேக்ரவுண்ட் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். எல்லாமே கட் அவுட் ப்ரோவில் போட்டது தான் ஃபேஸ். சரிங்களா? கட் அவுட் ப்ரோவில் போட்டு நம்ம இது பண்ணிட்டோம். இவரது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் அப்படியே வச்சுட்டோம். இவங்க 2 பேர்த்தது மட்டும் பக்கத்தால பக்கத்தால கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ இந்த ஷேடோஸு இது எல்லாமே நீங்கள் கொடுக்குறப்ப தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கும். இதில் ஒரு சில பேர் டைப்பிங் அதாவது கேட்பாங்க, அதாவது அப்பா பேர் போட்டு தோற்றம் மறைவெல்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? இதில் ஒரு சில பேர் வாட்ச் கேட்டாங்கன்னா வாட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மோதிரம் வேணா மோதிரம் வச்சுக்கணும்.
ஓகேங்களா? ஓ, டைம் அவ்வளோ. சரி, ஓகே. வாட்ச் வேணா, வாட்சுமே மோதிரம் வேணா ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கூகுள் போகிறோம். வாட்ச், ஹேண்ட் வாட்ச்னு அடிங்க. ஹேண்ட் வாட்ச்னு அடிச்சிட்டோமா? இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக அந்த ஹேண்டில் இருக்கிற மாதிரியே வராதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுவே எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். இதையே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்காங்க. ஃபெதர் ஒன்று காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். கொஞ்சம் பார்க்கறக்கு ரியலாக இருந்தால் சரி. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லைட்டாக அப்படியே. சரிங்களா? கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லைட்டாக அப்படியே மேலே கீழே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ரொம்பலாம் வேண்டாம். அதாவது வாட்ச் வந்து ஒரிஜினல் இமேஜ் கரெக்டாக கிடைக்கிறது கஷ்டம். வச்சுட்டு இங்கே ஷர்ட்டுக்குள்ளே இருந்து தெரியற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்காங்க. ஷர்ட் அதாவது டூப்ளிகேட் வேணாம் கூட இது டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் வச்சுக்கிறதுக்கு ஹைட் பண்ணிட்டேன். இங்கே வருங்க. அப்படியே ஷர்ட்டுக்குள்ள இருந்து லைட்டாக தெரியுற மாதிரி வச்சுட்டு ஃபெதர் ஒன்று டெலிட். இப்போ 100% ஆப்போசிட் வச்சுக்காங்க. ஓகேவா? இப்போ அது வாட்ச் பார்த்தீங்கன்னா கைக்குள்ள இருந்து தெரியுற மாதிரி இருக்கும். பிளர் மோர் கொடுத்துக்காங்க. ஏன்னா ஷார்ப்பாக வேண்டாம் நமக்கு. பிளர் மோர் கொடுத்துக்காங்க, பிளர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஏதாவது மோதிரம். சரிங்களா? ரிங் அப்படின்னு போடுங்க, வந்துடும். மேன் ரிங்னே போடுவோம். ஏதாவது ஒரு ரிங் எடுத்துக்கலாம். காப்பி. இதுல நீங்க இந்த ரிங்க எது வேணா எடுத்துக்கலாம். இந்த ரிங் தான் போடணும்ட்டு இல்லை, நான் அதை எடுத்துக்கிறேன். எவ்வளவு பெருசு இருக்கு பார்த்தீங்களா ஒரிஜினல் இமேஜ். கட்டானா பரவாயில்லைங்க. நான் வீடியோ அனுப்பிச்சுடுறேன். காப்பி பண்ணிக்கிறேன். மோதிர வர மாட்டேன்.